அதிமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் எடுத்த ஒரே ஆயுதம் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்களை களம் இறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று தற்பொழுது வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் தற்பொழுது பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார்கள். தேனி தொகுதியை தேர்வு செய்யாமல் எதற்காக ராமநாதபுரம் தொகுதியை தேர்வு செய்தீர்கள் என்று காரணம் கேட்கும் பொழுது, எங்களது கூட்டணியில் டிடிவி தினகரன் அவர்களும் இருக்கிறார், அதே தொகுதியில் அவர் வெற்றியடைந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் என்பதற்கேற்ப நாங்கள் விட்டு கொடுத்துள்ளோம் என்பதையும் தெள்ளத் தெளிவாக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் ராமநாதபுரத்தின் வேட்பாளர் அதிமுகவின் வேட்பாளர் பெருமாள் அவர்கள் களமிறங்க உள்ள நிலையில் அவரை தோற்கடித்து டெபாசிட்டை இழக்க வைப்போம். ஏனென்றால் அதிமுகவின் தலைமை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் டெபாசிட்டை இழந்தது போல் ராமநாதபுரம் தொகுதியிலும் டெபாசிட்டை இழக்க வைப்போம் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் எங்களை வெற்றியாளராக தேர்வு செய்யும், அதை அறிவிக்கும், அதை மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். அதை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கண்ணில் மண்ணை அள்ளி நாங்கள் வீசுவோம் என்பதற்கேற்ப தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கான முதற்கட்ட பணியில் ஈடுபட்டுள்ளார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறுகையில், நிச்சயமாக எங்களுக்கும் அதிமுகவிற்கும் தான் போட்டியே, பாஜகவை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறுவது காமெடியாக இருக்கிறது என்றும், களத்தில் இறங்கி பாருங்கள், தற்பொழுது யாருக்கு படைபலம் அதிகமாக இருக்கிறது, யாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா என்பதை நாங்கள் கூறுகிறோம் என்பதை தெள்ளத் தெளிவாக ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது கூறியுள்ளார். ராமநாதபுரத்தில் முதற்கட்டமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. நிச்சயமாக பாஜக கூட்டணி ஓபிஎஸ் சுயேட்சை சின்னத்தில் வெற்றியடைவார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்பதற்கேற்ப அவரது எம்எல்ஏ பதவி கட்சித்தாவலின் அடிப்படையில் பறிபோகுமா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அவர் புதிய சின்னத்தில்தான் போட்டியிடுகிறார். இன்னமும் அதிமுகவின் உறுப்பினராகத்தான் இருக்கிறார். ஒருவேளை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுர தொகுதி வெற்றியடைந்து விட்டால் அவரது எம்எல்ஏ பதவி அவரே ராஜினாமா செய்வார். ஒருவேளை தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தோல்வியடைந்தால் எம்எல்ஏ பதவி பறிபோகாது என்பதையும் நமது சேனலில் தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகிறோம். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ் அவர்களின் எம்எல்ஏ பதவியை நாங்கள் பறிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறோம் என்பதையும் கூறியிருக்கிறார் கட்சித்தாவலின் அடிப்படையில். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் கட்சித்தாவல் அடிப்படையில் அவர் பாஜகவில் இணையவில்லை, பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் புதிய சின்னத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறாரே தவிர அதிமுகவில் இருந்து அவர் இன்னும் உறுப்பினர் பதவியிலிருந்து பறிக்கப்படவில்லை. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான இறுதி தீர்ப்பு வந்ததற்கு பிறகுதான் தெரிய வரும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் நினைத்தபடி வெற்றியடைவாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.